லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா இருக்கு? நான் வெளியில வேலையா போன நேரம் பார்த்து என்னென்னமோ நடந்திருக்கு. அட்லீஸ்ட் என்கிட்ட போன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. ஆமா, அவங்க என்னென்னவோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? ஆமாண்டா நீலா. லூசா பாணி, யாரோ பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு நீ எதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும்? நீ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? நீ ஜெயிலுக்கு போயிட்டா சீதாவை யார் பார்த்துக்குவா? அவளோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சீதாவோட நிலைமைய என்னன்னு யோசிச்சு பார்த்து தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். என்னமா இருக்கு? கொஞ்சம் புரியும்படியாவது சொல்லுப்பா. என்னடா விட்ட பேசிட்டே போற? ஐயோ என்னங்க? என்னப்பா நீ இவ்வளவு வயசுக்கு அப்புறம் பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிட்ட? இது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லடா. நான் வீட்டில் இழந்து போன என்னோட மானம், மரியாதை, சீதாவோட எதிர்காலம் எல்லாமே இதில் தாண்டா அடங்கியிருக்கு. என்னோட இத்தனை வருஷ உழைப்புல நான் உருவாக்கின அத்தனை என் பிள்ளைங்க கிட்ட இழந்துட்டேன். அதனால தான் அதை மறுபடியும் மீட்கணும்னா டேய், எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லடா. மார்க்கு, வேணாம் மார்க்கு, நீ செய்யற இந்த காரியம் எனக்கு சரியா படல மார்க்கு. ஆக்சிடென்ட் கேஸ் தானே, 6 மாசத்துல முடிஞ்சிரும்டா, வெளியே வந்துடலாம். ஆமா, சீதா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? சீதாவுக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுடா. என்ன மார்க்கு சொல்ற நீ? முதலாளி ஒரு வேலையா நார்த்துக்கு ஒரு 6 மாசம் அனுப்புறாருன்னு பொய் சொல்லி ஒரு வழியா சீதாவை நான் சமாளிச்சு வச்சிருக்கேன்டா. டேய், நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ தாண்டா அதை காப்பாத்தணும். நீ சொல்ற கதைய யாராவது நம்புவாங்களா? எந்த ஓனராவது 6 மாச வேலைக்கு 30 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுப்பாங்களா? எப்படியோ நீலா, நீ தாண்டா இதை சீதா கிட்ட எடுத்து சொல்லணும். இத பாரு, நான் வர்ற வரைக்கும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தாண்டா பாத்துக்கணும். இத பாரு, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேங்கிற விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுடா.
ஏய், எதிர் வீட்ல இருக்கவங்கள கூப்பிடு. ஆ, யார் வீட்ல? கேக்குதா? இருக்கீங்களா இல்லையா? வெளியில வாங்க. எங்க அவரு? கேக்குறேன்ல, எங்க அவரு? எப்ப பார்த்தாலும் நடு வீட்ல உட்கார்ந்துகிட்டு சவடால் விட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு எங்க ஆளை காணோம்? காசு கொடுக்க முடியலன்னு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா? இங்க பாருங்க, இந்த வாட்டி நான் அவரை விடுறதா இல்ல. எங்க அவரு? இப்ப எதுக்குடா அவரு இவருன்னு டென்ஷனா பேசுற? இங்க பாருங்க, பணக்காரன்னு சும்மா அப்படி இப்படின்னு ஏமாத்தலான்னு மட்டும் பார்க்காதீங்க. எங்களுக்கு நீங்க தர வேண்டிய பணம் மொத்தமும் வேணும். அவரும் உங்க பணத்தை மொத்தமா தர்றதா தான் சொல்லியிருக்காரு. மா, என்ன விளையாடுறீங்களா? ஏன் எப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்னு சொன்னீங்க, வரும். என்ன சும்மா வரும்னா எங்க இருந்து வரும்? அம்மா, ஏதோ ஆர்டர் போட்டு டோர் டெலிவரியில வர மாதிரி சொல்றீங்க. பணம் இன்னைக்கு வரும்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. நான் அவரோட வார்த்தையை என்னைக்கும் நம்புறேன். அந்த ஆளு தப்பிச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு ஓடிட்டாரு. நீங்க வேணா காலம்பூரா அவரை நம்பலாம். நாங்க யாரும் அவரை நம்புறதா இல்ல. இல்ல, இன்னைக்கு உங்க பணம் எல்லாம் உங்களுக்கே வந்துரும். வேற என்ன சொன்னாரு? பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணதும் எல்லாரையும் உடனே வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னாரு. ஏன் அந்த பணத்தை அவர் எடுத்துட்டு வந்து தரமாட்டாராமா? ஆள் வச்சுதான் தருவாரா? ஏன் எங்களை வெளியே போன்னு எங்க மூஞ்ச பார்த்து சொல்ல மாட்டாரா அவரு? அவர் வெளியூருக்கு போறதா சொல்லிட்டு போயிருக்காரு. திரும்ப வர்றதுக்கு 6 மாசம் ஆகுமா. அந்த வேலைக்கு அட்வான்ஸா தான் இந்த பணத்தை அவருக்கு தராங்க. அதை வாங்கிதான் இதை எல்லாத்தையும் தர சொல்லிட்டு போயிருக்காரு. மா, என்ன விளையாடுறீங்களா? எங்க எல்லாருக்கும் மொத்தமா செட்டில் பண்ண எவ்வளவு ஆகும் தெரியுமா? 20 லட்சம் ரூபா ஆகுமா? அவ்வளவு பணத்தை இந்த ஆளை நம்பி யார் தருவா? என்ன 2 பேரும் சேர்ந்து கதை விடுறீங்களா? அவரால பணம் தர முடியலன்னு உங்களை வந்து நின்னு பதில் சொல்ல சொன்னார் அவரு. எந்த ஊருக்கு போயிருக்காரு? மகாராஷ்டிராக்கு போறதா சொன்னாரு. மகாராஷ்டிராவா? ஏ ரவி, நான் சொல்லல? பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்காரு அவரு. இதோ பாருடா, தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். அவர் சொன்னா செய்வாரு. அவர் செய்யக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. உனக்கு பணம் தரலன்னா வந்து கேளு. என்னங்க உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? சொன்ன மாதிரி ஒருவேளை பணத்தை கொடுத்துருவாங்களோ? ஒருவேளை பணத்தை கொடுத்துட்டா நம்ம வீடு எங்கெங்க போய் தேடுறது? அம்மா வீட்டை வர நீங்க வாடகைக்கு விட்டுட்டீங்க. ஏய், அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு நீ ஒருத்தி. முதல்ல பணம் வரட்டும்டி, அப்புறம் பாப்போம். நாளைக்கு நான் போனதுக்கப்புறம் ஒரு 10-11 மணிக்கு மேலே என்னோட முதலாளி வீட்டில் இருந்த ஆள் வந்து உங்ககிட்ட 30 லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க. இனிமே எவங்கிட்டையும் எந்த பதிலும் நாம் சொல்ல தேவையில்லை சீதா. நாளைக்கே வீட்டை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த 3 பேருக்கும் மொத்த காசையும் உன் கையாலேயே நீயே அவங்க மூஞ்சில தூக்கி எறிய போற. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சீதா, நான் திரும்ப வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட நீ வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் சரி. யாருமா? என் பேரு சீதாங்க. மார்க்கண்டேயன்கிறது என்னோட வீட்டுக்காரரு. சரிம்மா, அதுக்கு என்னப்போ? என் வீட்டுக்காரரு இந்த வீட்டில் தான் டிரைவரா வேலை பார்க்கறாரு. அவரை பார்க்கணும். ஓ, எனக்கு தெரியாதுமா. நான் இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு வந்திருக்கேன். நான் உள்ள போய் ஐயா கிட்ட என்னன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரேன். ஐயா, ஐயா,
என்னையா? டிரைவர் மார்க்கண்டேயனோட பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? என்னவா? எதுவாக இருந்தாலும் நீலகண்டன்ட்ட பேசிக்க சொல்லியா? பொண்ணு வேற 2 நாளில் கிளம்ப போகுது. இந்த நேரத்தில் இங்கே வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? சார் இல்லைன்னா நீங்களே வந்து பேசி அனுப்பிடுங்க. சரி, அந்த அம்மா இங்கே வர சொல்லு. அம்மா வாங்கம்மா, ஐயா உங்களை உள்ள கூப்பிட்டாரு. ஐயா வர சொல்லியா? வாங்கம்மா. ஐயா. என்னம்மா? யார் வேணும்? இல்லைங்க ஐயா, இந்த வீட்டோட. ஆமா, இது ஏன் வீடுதான். உனக்கு என்ன வேணும்? நான் உங்க டிரைவர் மார்க்கண்டேயனோட வைஃப். மார்க்கண்டேயனா? அப்படியெல்லாம் இங்க யாரும் என்கிட்ட வேலை செய்யலையே. இல்லைங்க, இந்த இடத்தோட அட்ரஸ் தான் கொடுத்தாரு. அம்மா, யார் எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் யார் எவருன்னு விசாரிக்காம நேரம் இங்க வந்துருவியா? அது இல்லைங்க, மார்க்கண்டேயன். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த பேர்ல யாரும் இங்க இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த அட்ரஸ் தானே கொடுத்துட்டு போனாரு. அம்மா, சும்மா தேவையில்லாம தப்பான அட்ரஸ் கொண்டு வந்துட்டு அதை இதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ இப்ப இங்க இருந்து கிளம்ப போறியா இல்ல போலீஸ் கூப்பிட்டு பிடிச்சு கொடுக்கவா? இல்லைங்க, நான் போயிடுறேன். முதல்ல கிளம்பு கிளம்பு. ஏய், வீணா போறோம். யார் என்னன்னு விசாரிச்சு கூட்டி வர மாட்டேன். பையா, கூட்டி பையா. சரிங்க அம்மா, வாங்கம்மா வாங்க. வந்துட்டாங்க. சொல்லுமா சீதா. எங்கன்னு இருக்கீங்க? நான் இங்க பார்க்ல இருக்கேம்மா. அண்ணே, கொஞ்சம் அவசரம். உங்களை நேர்ல பார்க்க முடியுமா? வரமா. நீ எந்த இடத்துல இருக்க? அண்ணா ஸ்ட்ரீட்ல இருக்கேண்ணே. சரிம்மா, இதோ வந்துடுறேன். என்னென்ன நடக்குது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் ஏதோ மகாராஷ்டிராக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப போன் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேலை செய்யற இடத்துல இருந்து அட்வான்ஸ் பணம் உன்னை தேடி வரும், அதை வச்சு பிள்ளைங்களோட கடன் எல்லாம் கட்டிடுன்னு சொன்னாரு. அவனுங்க கடன்காரனுங்களை விட ரொம்ப மோசமா என்ன நடத்துறானுங்க. இப்ப வரைக்கும் யாரும் வந்து பணம் எல்லாம் தரல. அவர் வேலை செஞ்ச இடத்துல போய் கேட்டா அந்த பேர்ல இங்க யாரும் இல்லைன்னு சொல்லி என்ன துரத்து விடுறாங்கண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இங்க என்ன நடக்குது? எனக்கு என்னமோ தப்பா படுதுண்ணே. என்ன யாராவது டிரைவர் வேலை பாக்குறவங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் தூக்கி அட்வான்ஸா தருவாங்களா? அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் எப்படி இவ்வளவு பணம் தருவாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அவருக்கு போன் பண்ணா போன் வேற கிடைக்கல. என்னண்ணே இது? என்ன விஷயம்? என்கிட்ட உண்மையை சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. மார்க்கு ஒரு விஷயத்த சொல்லி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாமா. அத அவன் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் வேணான்னு சொல்லி தடுத்திருப்பேன். ஆனா அவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில தான்மா என்கிட்ட சொன்னான். அதனாலதான் நான். என்னன்னு இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன காரியம் அவர் பண்ணாரு?
அநியாயமா இருக்கு. பணத்துக்காக யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணுவாங்களா? அவன் மட்டும் இந்த வேலையை விரும்பி செய்யணும் தலையெழுத்தா என்ன? பெத்த பிள்ளைங்களே பணம் பணம்னு கடங்கார மாதிரி அவன் கழுத்து நெரிச்சா அவன் இப்படி ஒரு வேலை தான் பண்ணுவான். என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு. யாராவது பணத்துக்காக ஜெயிலுக்கு போவாங்களா? என்னடா நியாயம் இது? என்கிட்ட எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, அவர் தான் சொல்லல, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் இதை அவரை பண்ண விட்டுருக்க மாட்டேன்ல. நம்ம நேரா போவோம். அந்த ஆள்கிட்ட எங்களுக்கு பணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், என் புருஷனை வெளியில எடுத்து கொடுத்துருங்கன்னு கேக்குறேன். அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்கண்ணே. அண்ணே அண்ணா ப்ளீஸ், எனக்கு என் புருஷன் வேணும்ண்ணே. சரிம்மா சரிம்மா, வா போலாம் வா. செக்யூரிட்டி கதவை தரையா? யார் நீங்க? உன்ன மாதிரி நான் இங்க வேலை பார்த்தவன் தான். முதலாளி பார்க்கணும், கதவை தரேன். மாமா சீதா. சார் சார், இவர்தான் அண்ணே. மார்க்கண்டேயன் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். வணக்கம் சார். என்னையா? இவங்க நம்ம கிட்ட டிரைவரா இருந்தான்ல என் ஃப்ரெண்டு மார்க்கண்டேயன், அவனோட மிஸ்ஸஸ். அதுக்கு என்னப்பா? என்னண்ணே இது? நான் முதல்ல வந்து கேட்டப்போ மார்க்கண்டேயன் யாருமே இல்ல, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்தம்மா, உன்னை எனக்கு தெரியாதுல்ல. சரி, அதை விடு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்க, அதை சொல்லு. இல்லைங்க, மார்க்கண்டேயனை வெளியில எடுக்கணும். என்ன? மார்க்கண்டேயனை வெளியே எடுக்கணுமா? ஆமா சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு தானே மார்க்கு தான் பழியை ஏத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிக்கிறீங்க. யோ, நீ தாயா ஒன்றும் தெரியாத லூஸ்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் டிரைவரா என்கிட்ட வேலை பார்த்தேன். வண்டி எடுத்துட்டு போய் யார் மேலே இடிச்சிட்டு அடிபட்டவன் செத்து போயிட்டேன். போலீஸ் அவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்கு, அவ்வளவுதான். ஏய், போய் சொல்லாதயா. உன் பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு தான் மார்க் உள்ள போயிருக்கிறான். நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்க, அதனாலதான் உள்ள போயிருக்கிறான். இப்ப மாத்தி பேசுறா என்னங்க அர்த்தம்? என்னய்யா புதுசு புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? யாரோ ஒரு பொம்பளைய கூட்டி வந்து பணத்தை ஆட்டையை போட்டு போலாம்னு பாக்குறியா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்க பாத்துக்க. யோ, ஒரு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இப்படிதான் பண்ணுவேனே? நீ யோக்கியமானவனா இருந்தா இந்நேரம் பணத்தை எடுத்துட்டு போய் அவன் கையில கொடுத்துடணும்ல. அந்த பணத்தை தராம ஏமாத்திட்டல. உன் பொண்ணுக்காக அவன் ஜெயிலுக்கு போயிருக்காயா. அவனை ஜெயில இருந்து வெளியில எடுத்துட்டு வானா மாத்தி மாத்தி பேசிக்கிற. யோ, நீ எல்லாம் நல்லா இருப்பியாயா? இந்த பாரியா, நான் எவனுக்கு பணம் தரணும்னு சொல்லல. என் பொண்ணுக்காக யாரும் வந்து ஆஜராகல. மார்க்கண்டேன்னு ஒருத்தன் என்கிட்ட டிரைவரா வேலை பார்த்தேன். வேலை நேரத்தில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு. நானும் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன், அவ்வளவுதான். அதை தாண்டி அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முதல்ல இங்க இருந்து 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. அப்படியே உன்னை போட்டான்னு வச்சுக்கோ ராஸ்கல். ஏய், அப்பாவி போய் ஏமாத்துற திருட்டு பாயல. எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுற? ஏய், உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? ஃப்ராடு பாயல. தான் கோடி கோடியை சேர்த்து வச்சிருக்கிறல, பேசுறபடி அந்த பணத்தை அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதானடா. நம்பிக்கை துரோகம் பண்ணா. ஏய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்காக தான் உள்ள போனா. தபார், உன்னை விட மாட்டேன். மரியாதையை பணத்தை கொடுத்துரு. இல்ல நிறைய போற. டேய், ஆர்மர் கை வை. உன்னை உயிரோட விட மாட்டேன். டேய், ஆர்மர் கை வை. வாங்க, வேண்டாம். சொன்ன கேளுங்க சார். சார், போங்க சார். அப்பாவி போங்க சார். வாங்க சார். சார், வாங்க சார். பத்தி தெரியாது. வாங்க சார். சொன்ன கேளுங்க சார். போங்க சார். இல்ல மா, போங்கம்மா, கூட்டு போங்கம்மா. போங்க சார். ஏய், கையை போங்க. ஏடியா. இவனை நம்பி இப்படி மோசம் போயிட்டோமேம்மா. இவன் இவ்வளவு பெரிய திருட்டு பையனா இருப்பானேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லைம்மா. நானும் மார்க்கு ஏமாந்துட்டோம்மா.
என்ன மன்னிச்சிரு சீதா.